ஹாய் வெல்கம் டு காஷ் இன்ஃபோட கம்பெனி. நம்ம இந்த வீடியோவில் ஃபைனல் ஐடி ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ரெக்குயர்மெண்ட். ஒரு ப்ராஜெக்ட் வந்து பேசிக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா அங்கே என்னெல்லாம் தேவைப்படும், அங்கே என்னென்னலாம் யூஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி நமக்கு பேசிக் நாலேஜ் வந்து இருக்கணும். ஓகேவா. செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டாபிக். இப்போ வந்து நம்ம ஒரு டாபிக் வந்து சூஸ் பண்ண போகிறோன்னு வைங்களேன், எந்த டொமைனில் அந்த டாபிக் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டொமைன் வந்து சூஸ் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் வெப்லையா இல்லை மொபைல்லையா, ஏஎம்எல்லையா, சைபர் செக்யூரிட்டிலையா அப்படின்ற மாதிரி டொமைன் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச டொமைன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த டொமைன் ரிலேட்டடாக டாபிக் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னால் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண முடியுமா அப்படின்ற உங்களுக்கு நீங்களே செக் வந்து பண்ணிக்கோங்க. சரியா. தேர்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் ரிசர்ச். இப்போ நீங்கள் பண்ண போகிற டாபிக் ரிலேட்டடாக யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அப்போ அந்தமாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும்போது அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி கண்டுபிடிங்க. ஓகே, கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நாம் இந்த ப்ராஜெக்டில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா. அண்ட் ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் அண்ட் ஸ்கோப்ஸு. அந்த ப்ராஜெக்டில் வந்து இந்த ரியல் டைமில் இந்த ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, நான் அந்த ப்ராஜெக்ட்டில் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நோட்டில். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட்டில் என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கோங்க. ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ரொபோசல். நீங்கள் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டிலு, ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டு, அப்ஜெக்டிவ்ஸ், மெத்தடாலஜி அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் வந்து ஒரு கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சிக்ஸ்த் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிபார்ட்மெண்ட்டை போய்ட்டு அப்ரூவல் வந்து வாங்குவோம். ஓகேவா. செவன்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து பிளான் யுவர் டெவலப்மெண்ட். அப்ரூவல் கிடச்சதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளான் பண்ணி டெவலப்மெண்ட் வந்து பண்ணணும். அப்போ ஒரு பிளான் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் UIUXன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஓகேவா. அது மூலமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு UX வந்து போடணும், ஆர்கிடெக்சர். அதுக்கப்புறமா டெவலப்மெண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட் சொல்லிட்டு 2 இருக்குது. அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா ப்ராஜெக்ட்டை டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டிப்ளாய்மெண்ட் வந்து பண்ணணும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபைனலி ஐடி ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க. ப்ராஜெக்ட் நேம் என்னென்னா வந்து ஆர்கனைசேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்ட். ஓகே, அதோட டாக்குமெண்டேஷன் வந்து இப்படி தான் இருக்கும் சாம்பிள். அண்ட் இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வாங்க. இப்போ ப்ராஜெக்ட் ரெக்குயர்மெண்ட்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எண்டில் வந்து நம்ம HTML லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரௌசரில் வந்து கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறது, ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து இமேஜஸ் வீடியோஸ்லாம் ஆட் பண்ணுறதுக்கு இந்த HTML லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து CSS லாங்குவேஜ். இது வந்து ப்ரௌசர்லேருந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து கலராக காமிக்கிறதுக்கும் அண்ட் அனிமேஷனில் பண்ணுறதுக்கு CSS லாங்குவேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து JavaScript லாங்குவேஜ். இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸை வேலிடேஷன் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பூட்ஸ்ட்ராப்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு. இது வந்து ரெஸ்பான்சிவ் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னோட மொபைல்லையும் அண்ட் லேப்டாப்லையும் என்னோட வெப்சைட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த பூட்ஸ்ட்ராப் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் பண்ணுறோம். அண்ட் பேக் எண்டில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் லாங்குவேஜ் பைத்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் என்ன ஃப்ரேம் ஒர்க் பார்த்தீங்கன்னா டிஜான்கோ ஃப்ரேம் ஒர்க். ஓகே, இந்த டிஜான்கோ ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து எவ்வளோ பெரிய அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். அண்ட் டேட்டா பேஸ் என்ன யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வந்து MySQL. ஏன் MySQL யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாலே MySQL தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஏன்னா அதுதான் கம்பேட்டிபிளாக இருக்கும். அதுக்காக MySQL நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அது டூல்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஏன்னா அதில் எல்லா ஐடியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. அதனால் நம்ம ஈஸியாக நம்மளால் ரைட் பண்ண முடியும் கோடை. அதுக்கப்புறமா இவங்க எல்லாருமே எங்களோட கம்பெனியில் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணி பிளேஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா. இப்போ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே ஆனால் இந்த மாதிரி பிளேஸ் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கம்பெனியில் www.kashinfotech.com /students அப்படின்ற URL போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களோட கம்பெனியில் நிறைய பேர் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணி பிளேஸ்டாக இருக்காங்க. அவங்க லிஸ்ட் வந்து இங்கே வந்து பார்த்துக்கலாம். சரியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்டோட சிஸ்டம் ஆர்கிடெக்சர் டயக்ராம் வந்து பார்க்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து யூசர் மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா. ஒரு யூசர் மாடல் எதுக்காக யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு யூசர் வந்து சைன்அப் லாகின் இருக்கும். ஓகே, சைன்அப் பண்ணுறதுக்காகவும் லாகின் பண்ணுறதுக்காகவும் நம்ம என்ன மாடல் யூஸ் பண்ணிருக்கோம்னா யூசர் மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். செகண்ட் என்ன மாடலில் வந்து டிபார்ட்மெண்ட் மாடல். ஏன்னா ஒரு யூசர் வந்து ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்காக டிபார்ட்மெண்ட் மாடல் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். அண்ட் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டாஸ்க் மாடல். ஓகே, அந்த எம்ப்ளாய்க்கு வந்து டாஸ்க் அலோகேட் பண்ணுறதுக்காக. சரியா. ஃபோர்த் என்ன மாடல்னா ப்ராஜெக்ட். இந்த யூசர் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்காக ப்ராஜெக்ட் மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபிஃப்த்து மாடல் வந்து பட்ஜெட். ஓகேவா. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளோ பட்ஜெட் நம்ம போடுறோம் அப்படின்றதுக்காக பட்ஜெட் மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சிக்ஸ்த்னா டேஷ்போர்ட் மாடல். ஓகேவா. ஓவராலாக நமக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்கப்பா, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் வந்து கரண்ட்டாக ரன்னிங்கில் இருக்குது, எத்தனை டாக்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம டேஷ்போர்ட் மூலமாக வந்து காட்டுவோம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணித்தரது யாருன்னா வந்து காஷ் இன்ஃபோட CEO நம்மளோட வெங்கட் சார். அவர் மைக்ரோசாஃப்ட்டில் MVP அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. நீங்கள் வந்து எங்களோட கம்பெனிக்கு வந்து ப்ராஜெக்ட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா வந்து தாராளமாக எங்களோட கம்பெனி வந்து சென்னை மதுரவாயில் வந்து இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் யூஐ ஸ்க்ரீன்ஷாட் வந்து கொடுத்துருக்கேன். ப்ராஜெக்டோட யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்க இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி எங்ககிட்ட நிறைய ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து இருக்குது. ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கிட்டே கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து நீங்கள் கேட்குற ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து www.kaushifintech.com final-year ப்ராஜெக்ட் அப்படின்ற லிங்க்கு போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஒரு ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் வந்து எப்படி பண்ணணும், ஒரு பேசிக்காக என்னென்ன தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து அங்கே நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எங்ககிட்ட வந்து கோர்ஸோ இன்டர்ன்ஷிப்போ பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் யூடியூபோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் நம்பர், இன்ஸ்டா ஐடி, மெயில் ஐடி, அட்ரஸ்லாம் கொடுத்துருக்கேன். தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணும்னாலும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.